வணக்கம் ஜேபிடிவி நேயர்களே. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் புதுமையாக உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிற ஜேபிடிவி ஒரு அற்புதமான வழிகாட்டும் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குகிறது. இந்த நிகழ்ச்சியை கேட்வே கோச்சிங் சென்டர் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய அரங்கத்திற்கு இன்றும் கூட பேராசிரியர் யோகேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏஞ்சல் இன்ஜினியரிங் காலேஜ், மகாராஜா இன்ஜினியரிங் காலேஜ் போன்ற பல கல்லூரியில் கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றிய பேராசிரியர். நிறைய போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியும் அவர் வழங்கி வருகிறார். அவரிடம் இந்த நேர்காணலை இந்த புத்தாண்டிலே நாம் துவங்க இருக்கிறோம். அவரை முதலில் நம்ம அரங்கத்துக்கு வரவேற்போமா? வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஜேபிடிவியோட நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இப்போ எந்தெந்த துறைகளில் எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஸோ வெல்கம் சார். நீங்கள் கேட்டது ரைட். நிறைய பேர்த்துக்கு என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வேலை வாய்ப்பை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், இல்லை ரிசர்ச் செக்டர்னு 3 வகையாக பிரிக்கலாம். மத்திய அரசு வேலைவாய்ப்பு இருக்குது, மாநில அரசு வேலைவாய்ப்பு, இல்லை ஆராய்ச்சி துறையில் வேலைவாய்ப்பு. மத்திய அரசு துறை அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க், அதாவது வங்கிகளில் தான் அதிக அளவான ஜாப் வேக்கன்சிஸ், அதாவது வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் வேலைவாய்ப்பு வங்கித்துறையில் தர்றாங்க. அதுவும் கவர்மெண்ட் செக்டரில் மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் ப்ரைவேட் செக்டர்ஸ் போகவே இல்லை. இந்த பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஒன்று தான், ஒரு டிகிரி மட்டும் இருந்தால் போதும். எனி டிகிரி, எந்த டிகிரி எழுதலாங்களா? ஃபைனல் இயர்ஸ் எழுதலாம் சார். ஃபைனல் இயர்ஸும் எழுதலாம். இதில் பேசிக்காக 2 வகையாக பிரிக்கிறாங்க பேங்க் எக்ஸாம்ஸ். ஒன்று கிளரிக்கல், இன்னொன்று ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். கிளரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம்ங்கிறது 18,000 வரும். ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட், அதுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம்ங்கிறது ஒரு 33,000 வரலாம். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா 2 வகையாக பிரிக்கப்படுறது. அதுலேயும் ஒன்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் வங்கியும், இன்னொன்று ஐபிபிஎஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். இந்த 2 வகையில் பேங்க் எக்ஸாம்ஸ் நடைபெற்று இருக்கு. ஐபிபிஎஸ்ல எத்தனை பேங்க்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க? ஐபிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 21 பேங்க்ஸ் நடத்துகிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 2 பேங்க் ஆட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. ஐபிபிஎஸ் துறையில் தான் அதிகமான வேக்கன்சிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அவங்க 23 கவர்மெண்ட், அதாவது அரசு துறை வங்கிகளில் இருக்கக்கூடிய காலி இடங்களை நிரப்பக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் போஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 50,000 வருஷத்துக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கு தேவையானது ஒரு டிகிரி, 20 வயசானால் போதும், ப்ளஸ் ஒரு 60% மார்க்ஸ் இருக்கணும். இதில் இடஒதுக்கீடு உண்டு, ரிலாக்ஸேஷனும் உண்டு. பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் 60% ஜென்ரல் கேட்டகரிக்கும், 55% ஓபிசிக்கும், மற்றது எஸ்சி எஸ்டி கூட இருக்குது. அது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்குது ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஓபிசிக்கு +3, அதாவது 31 வயசு வரைக்கும் எழுதலாம். எஸ்சி எஸ்டிக்கு 33 வயசு வரைக்கும் எழுதலாம். நீங்கள் சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். இந்த எக்ஸாம்ஸ் எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை நடக்குதுங்க? இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் நான் தெளிவாக முதல்ல சொல்லிடுறேன். ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கால்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. ஐபிபிஎஸ் மொத்தம் 4 எக்ஸாம்ஸ் வருது. ஒன்று ஆர்ஆர்பி, அதாவது ரூரல் பேங்க்ஸ், பாண்டியன் வங்கி, பல்லவன் கிராம வங்கி, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிம்பாங்க. அந்த துறையில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கான எக்ஸாம்ஸ் ஜூன் மாதம் கால்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், நான் சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட், அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் கால்ஃபார் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கால்ஃபார் பண்ணுவாங்க. இதில் நான் சொல்கிறது கிளரிக்கலுக்கு மட்டும் 50,000 வேக்கன்சிஸ் இருக்குது. இப்போ ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கு 23,000 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆர்ஆர்பி இதெல்லாம் சேர்த்துறாவே இதிலே ஒரு 1 லட்சம் வேக்கன்சிஸ் இருக்குது. இது இல்லாமல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, முக்கியமான துறை, முக்கியமான வங்கி. ஏன்னா இருக்கிறதுலே ஒரு கிராஜுவேட், ஒரு டிகிரி முடித்தவங்களுக்கு அதிகப்படியான சம்பளம் கொடுக்குற ஒரே பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அது ஜனவரி மாதம் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் கால்ஃபார் பண்ணுவாங்க, அதாவது ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் கால்ஃபார் பண்ணுவாங்க. அதோட ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ தெரியுங்களா? பெர் மந்த் 70,000. ஒரு மாதத்துக்கு 70,000 சம்பளம் தராங்க அவங்க. ஜனவரி மாதம் கால்ஃபார் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மறுபடியும் கிளரிக்கல் கால்ஃபார் பண்ணுவாங்க. அதோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 இருக்குது. அது ஒரு 6,000 போஸ்ட்டுக்கு மேலே கால்ஃபார் பண்ணுவாங்க. இது ஒரு 2,000 போஸ்ட், பிஓ 2,000 போஸ்ட் கால்ஃபார் பண்ணுவாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட மற்ற துறைகள், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் பட்டியாலா, அசோசியேட் பேங்க்ஸ் அப்படிம்பாங்க, அவங்களோட ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அதுவும் கால்ஃபார் பண்ணுவாங்க. எப்போன்னா அக்டோபர் மாதத்தில். நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதோட அசோசியேட் பேங்க்ஸ், அதாவது கிளரிக்கல் கால்ஃபார் பண்ணுவாங்க. ஆக
இப்போ கூட நபார்ட் பேங்க் ஏதோ கால் ஃபார் பண்ணாதா தகவல் கிடைச்சிருக்குல்ல சார்? ஆமாங்க, அது இன்றைக்கி தான் கால் ஃபார் பண்ணியிருப்பாங்க. நபார்ட் பேங்க் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. பேங்க்குக்கெல்லாம் நிதி கொடுக்குற பேங்க் தான் நபார்ட். நீங்கள் உங்கள் ஊரில் கிராம பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு போட்டது நபார்டுன்னு சொல்லி ஒரு பேனர் மாதிரி ஓட்டியிருப்பாங்க. அந்த பேங்க் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட். அதுக்கு சம்பளம் கிட்டத்தட்ட 45,000 வரைக்கும் வருது. அது வந்து மொத்தம் 120 வேகன்சிஸ் இருக்குது. இப்போ இதுக்கு கோச்சிங் அப்படிங்கிற மாதிரி அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா என்னென்ன பாடங்கள் அவங்க பயிற்சி பெறணும் சார்? சார் கோச்சிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான் சார். அவங்க பேங்க் எதிர்பார்க்குறது வேறு எதுவுமே இல்லை. அவங்க டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அப்படிம்பாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு கேள்வி கேட்டால் ஒரு மாணவனோட அந்த யோசிக்கும் தன்மை எவ்வளோ சீக்கிரம் இருக்குது, அதுதான் எக்ஸாம்ஸ், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ அது மட்டும் இல்லாமல் கணக்கு தெரியுங்களா? இந்த நியூமெரிக்கல் எபிலிட்டி மாதிரி ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? ஆமாங்க, அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பிரிவு ரொம்ப மெயினான விஷயங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரீசனிங் அப்படிம்பாங்க, அது மேக்ஸ் சம்மந்தப்பட்டது தான். அது கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டாவது நியூமெரிக்கல் எபிலிட்டி பர்சன்டேஜ், இந்த மாதிரி 10th +2 படிக்கக்கூடிய மேக்ஸ் தான் பேசிக்காக. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். கிராமர் கேட்பாங்க. அது இல்லாமல் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு பகுதி இருக்குது. இது இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது லேட்டஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, நாட்டில் என்ன நடந்திருக்கு, உலகத்தில் என்ன நடக்குங்கிற சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. மொத்தம் 4 பகுதி இருக்குது. ஒன்றுக்கும் 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சில இதில் 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மொத்தம் 200 மார்க் இருக்குது, 250 மார்க்கும் இருக்குது. ஓ பரவாயில்லைங்களே. ஸோ இது வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பருங்களா அல்லது ஆப்ஜெக்டிவ் டைப் தானே? ஐபிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் அப்ஜெக்டிவ் மட்டும்தான். 200 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா 5 பகுதி இருக்கும். 40 கொஸ்டின் ஒவ்வொரு செக்ஷனுக்கும். எல்லா செக்ஷன்லையும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்ணுக்கு மேலே பாஸ் பண்ணால் தான் நீங்கள் செலெக்ஷன் ஆக முடியும். அது இல்லாமல் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பேங்க்ஸில் தான் வரும். மற்ற நபார்ட் பேங்க்ஸில் வரலாம். ஐபிபிஎஸ்சில் போஸ்ட்டாக இப்போல்லாம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கேட்கல, அதாவது எஸ்ஐ ரைட்டிங் சொல்லுவாங்க. நாட்டு நடப்பில் பற்றி சில கேள்வி கேட்க அது சம்மந்தப்பட்ட எஸ்ஐஸ் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நாங்கள் ஒரு கோச்சிங் எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். வீட்டில் இருக்கோம், டிகிரி படிச்சிருக்காங்க. இப்போ அவங்க எங்கே வந்து அணுகணும்? இப்போ உங்களை மாதிரி கோச்சிங் கொடுத்துட்ருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து நாங்கள் எப்படி அணுகிறது என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. ஸோ இதுக்குனாவே பார்த்தீங்கன்னா இங்கே கேட்வே கோச்சிங் சென்டர்னு ஒன்று இருக்குது. அதில் தான் நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். பேசிக்காக பேங்க் எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸிங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நிறைய பேர் ஒரு மற்ற ஆப்ஷனுக்குள்ள எக்ஸாம்ஸை பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வெறும் 5000 வேகன்சிஸ், ஒரு 4000 வேகன்சிஸ்க்கு 12 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க அதுக்கு. ஆனால் இது கிட்டத்தட்ட 1 லட்சம் வேகன்சிஸ் இருக்குது. ஆனால் யாருமே அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. அதிகப்படியாக தமிழ்நாட்டில் நிறைய வேகன்சிஸ் வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பேங்க்குக்கு போனால் கூட சின்ன பசங்களாம் உட்காந்துருப்பாங்க, காலேஜ் முடிச்சவங்க. அவங்களாம் இந்த ஐபிபிஎஸ்சில் பாஸ் பண்ணவங்க தான், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது கேட்வே கோச்சிங் சென்டரில் இது எல்லாமே தர்றாங்க. அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ஜேபி டிவியில் வந்து வாங்கிக்கலாம். அவங்க கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சார் இது தவிர வந்து அரசாங்கத்தில் நீங்கள் சொல்ல பேங்க் ஜாப் பற்றி சொன்னீங்க. இது தவிர வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேறு என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி நாங்கள் ட்ரை பண்ணோம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமானது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதாவது எஸ்எஸ்சி அப்படிம்பாங்க. இது 2 பிரிவாக இருக்குது. ஒன்று கம்பைன் கிராஜுவேட் லெவல் சிஜிஎல் அப்படிம்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி லெவல் அப்படிம்பாங்க. அதாவது ஹையர் செகண்டரினா +2 முடிச்சிருந்தா போதும், நீங்கள் அதை எழுதலாம். அது வந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் எழுதக்கூடிய குரூப் 4 தேர்வு மாதிரி. அதே சிஜிஎல் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிகிரி கண்டிப்பாக தேவை. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் குரூப் 2 தேர்வு எழுதுகிற மாதிரி. அது இருக்கக்கூடிய எல்லா துறைகள், அமைச்சகம் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கிற எல்லா கிட்டத்தட்ட ஒரு 20-40 அமைச்சகம் இருக்கும். அந்த அமைச்சர்கள் இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட்ஸ் அது எல்லாமே அந்த எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கம்பைன் கிராஜுவேட் லெவல், அதாவது ஒரு கிராஜுவேட்டாக இருந்தால் நீங்கள் அதில் போட்டித் தேர்வில் இடம் பெற முடியும். அதே வந்து அந்த மினிஸ்ட்ரியில் கிளர்க்காக ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் +2 மட்டும் முடிச்சிருந்தா போதும். அந்த எஸ்எஸ்சி ஹெச்எஸ்சிங்கிற ஜாப் நீங்கள் பண்ணலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23,000க்கு மேலே வேகன்சிஸ் இருக்குது. கிளரிக்கல் ஒரு 20,000, கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே இதுலேயும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வேகன்சிஸ் இருக்குது. வழக்கமாக சிஜிஎல் கால் ஃபார் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் கால் ஃபார் பண்ணுவாங்க, ஜனவரியில் பிப்ரவரி. ஏப்ரல் மாதம் எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி இந்த ஹெச்எஸ்சிங்கிறது ஜூன் மாதம் கால் ஃபார் பண்ணி ஒரு ஆகஸ்ட் இல்லை டிசம்பரில் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சார் உங்கள்கிட்ட கேட்கணும், சின்ன குழந்தைய கேட்டால் கூட அவங்க வந்து வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு கேட்டால் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த மாதிரி போஸ்டிங்ஸுக்கு எய்ம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன கைடன்ஸ் கொடுக்கலான்னு கேட்க பண்ணுறீங்க? பேசிக்காக நம்ம ஊரில் எல்லாமே சொல்லுவாங்க ஐஏஎஸ் எக்ஸாம். அது ஆக்சுவலாக ஐஏஎஸ் எக்ஸாம் கிடையாது. அதுக்கு பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். எப்படி தமிழ்நாட்டுக்கு டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கோ, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 1000 வேகன்சி, 1000 காலி இடங்கள் தான் முதல்ல இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 1000 காலி இடங்கள் கிட்டத்தட்ட 23 துறையிலேருந்து ஆட்கள் எடுப்பாங்க அந்த 1000 வேகன்சிக்கே. அப்படி பார்க்கும்போது நீங்கள் முதல்ல ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணோன்னா வேறு ஒன்றும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ண தேவை இருக்குது. நீங்கள் இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது, இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம். செகண்ட் இயர் கூட நீங்கள் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு தேவை, இதுக்கும் தேவை ஒரு டிகிரி மட்டும்தான். டிகிரி வித் 60% அவ்வளோதான் தேவை, வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. ரெண்டாவது இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம்னு முதல்ல இருக்குது. அது 2 சப்ஜெக்ட் வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜ்,
அப்படின்ற ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரெண்டாவது பேப்பர் சிசாட் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு நடக்கக்கூடிய சிலபஸ் நீங்கள் படித்தாவே செகண்ட் பேப்பர் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் ஜென்ரல் நாலேஜ், அதில் சம்மந்தப்பட்ட நிறைய துறைகள் இருக்குது, அதை பற்றி நீங்கள் படிக்கணும். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா, இதில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அடுத்து மெயின் எக்ஸாம், அதில் ஒரு 8 எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே டைமில் அட்டெம்ப்ட் பண்ணி அதில் வர ஸ்கோர் எடுத்து அதில் ஃபில்டர் பண்ணி நீங்கள் இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவில் முதல் 100 வேகன்சியில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஐஏஎஸ், அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ்ன்னு தனித்தனி 23 பதவிகள் இருக்குது. கூட இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஏதோ கால் ஃபார் பண்ணியிருக்காங்களா சார்? ஆமாங்க, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அது பற்றி தேவைனாலும் நீங்கள் இங்கே கேட்வே ஜேபிடிவியில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு ஒரு டிகிரி தேவை, ப்ளஸ் அதில் வந்து எந்த ஸ்பெஷலைசேஷன் முடிச்சிருந்தா அதுக்கு தேர்வு மையம், எந்த தேர்வு எழுதலாம் கூட இருக்குது. இந்தியாவில் நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாம்ஸுக்குமே இந்த பேங்க் எக்ஸாம்ஸோட சிலபஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுலையும் கண்டிப்பாக இந்த சிலபஸ் வரும். அதனால தான் இந்த கேட்வே வந்து ஸ்பெஷலைஸ்டாக உங்களுக்கு இந்த பேங்க் சிலபஸை தனியாக எடுத்து வச்சு அதுக்குன்னே மற்ற இந்த ஒரு கோச்சிங் மட்டும் படித்தவரை மற்ற எந்த எக்ஸாம் கூட எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி நாங்கள் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கோம், அல்லது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஎட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நிறைய பேர் டீச்சர் ட்ரைனிங் இப்போ நம்ம தாராளத்தில் படித்தவங்க இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டெட் எக்ஸாம், இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர டிஆர்பி அப்படின்னு இப்போ கால் ஃபார் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஸ்பெஷலைஸாக ஏதாவது கோச்சிங் தர முடியுங்களா, அல்லது அவங்களுக்கு என்ன கைடன்ஸ் சொல்ல வருவீங்க? டீச்சர் ஆகணும், ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா இப்போ மெயினாக டெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மெயினாக முன்னாடி முதல்ல நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரேன், அதுக்கு பேர் நெட், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிம்பாங்க. யூஜிசி, சரிங்களா, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படிங்கிறது தான் அது நடத்துது. நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க. நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் ஏதோ அதில் ஸ்பெஷலைசேஷனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 பேப்பர் எழுத வேண்டியது இருக்கும். முதல் பேப்பரில் அதே தான் இந்த பேங்க் சிலபஸ் நான் சொன்ன மாதிரி ரீசனிங், ஆப்டிடியூடு, கம்ப்யூட்டர்ஸ், இங்கிலீஷ் எல்லாமே வந்துடும். அது செகண்ட் பேப்பர் உங்களோட ஸ்பெஷலைசேஷன் சப்ஜெக்ட் உள்ளதை நீங்கள் அதை எழுதணும். வருஷத்துக்கு 2 முறை நெட்டு கால் ஃபார் பண்ணுவான். இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுட்டா மட்டும்தான் உங்களால் கவர்மெண்ட் போஸ்டிங், கவர்மெண்ட் லெக்சரராக ஆக முடியும். அதே மாதிரி ஸ்லெட்டுங்கிறது ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வைக்கிறது, அதுவும் நீங்கள் எழுதலாம். டெட்டு, டிஆர்பி எல்லாமே தமிழ்நாடு துறை நடத்தக்கூடிய விஷயம்தான். அது வருடம் நடக்குது. அதோட வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுலேயும் உங்களுக்கு மேக்ஸ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்ஸும் வருது. தேங்க்யூ சார். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட என்னென்ன எக்ஸாம்ஸ் அவங்க நடத்துகிறாங்க, இந்த மாநில அளவிலான தேர்வுகள் என்னென்னத்துக்கு நாங்கள் பயிற்சி பண்ணலாம், அதுக்கு என்ன அடிப்படை குவாலிஃபிகேஷன், அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு தேர்வுகள் நடத்திட்டு இருக்காங்க. அதில் முக்கியமானது குரூப் 1 தேர்வு, அதாவது டெப்டி கலெக்டர், அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரார், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அப்புறம் கமர்ஷியல், இன்கம் டேக்ஸ், அந்த மாதிரி துறைகளில் வந்து வேகன்சிஸ் கால் ஃபார் பண்ணுவாங்க. வழக்கமாக 70லேருந்து 100 வேகன்சிஸ் கால் ஃபார் பண்ணுவாங்க. இதுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லா சப்ஜெக்ட்ஸ் வரும், இன்க்ளூடிங் ரீசனிங், நான் சொல்கிற பேங்க் சிலபஸும் கூட வரும். இது ப்ரிலிமினரி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மெயின் எக்ஸாம்ஸ் இருக்குது. அதில் எஸ்ஏ ரைட்டிங், இந்த மாதிரி துறைகள் என்னென்ன ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டா இன்டர்வியூ போய் நீங்கள் அதில் செலக்ட் ஆகிடலாம். அடுத்து குரூப் 2. குரூப் 1க்கு மெயின் குவாலிஃபிகேஷனும் அதே ஒரு டிகிரி தான். எனி டிகிரி 60% மார்க் இருந்தால் போதும், ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் நிறையா இருக்குது. அது இல்லாமல் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் அதுக்கும் ஒரு டிகிரி தேவைப்படுது. குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. குரூப் 2A சர்வீசஸ், அப்புறம் குரூப் 2 நான் இன்டர்வியூ சர்வீசஸ் இருக்குது. குரூப் 2 இன்டர்வியூ சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அது முடிச்ச உடனே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். அதே இன்னொரு எக்ஸாமில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண தரல, வெறும் எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதினா போதும், அது மார்க்கை வச்சு உங்களுக்கு மெரிட்டில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குரூப் 4 இருக்குது. குரூப் 4லேயும் சேம் சிலபஸ் தான் வரும். விஏஓ இருக்குது. விஏஓ முடிஞ்சால் குரூப் 7 இருக்குது, குரூப் 8 இருக்குது. இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வருஷம் கால் ஃபார் பண்ணிருக்காங்க. இப்போது சார் இது மெட்டீரியல்ஸ் மற்றதெல்லாம் நான் எங்கே வாங்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோச்சிங்கும் வரேன், கூட மெட்டீரியல்ஸும் வேணும்னா எங்கே வாங்கலாம் சார்? தாராளத்தில் அது மாதிரி இடங்கள் ஏதாவது இருக்குதா? நிச்சயமாக இருக்குங்க. ரொம்ப அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஜேபி புக் ஹவுஸ் இருக்குது. அங்கே போய் நீங்கள் வாங்கலாம். அங்கே எல்லா மெட்டீரியலும் இருக்குது. நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் தேவைன்னா இயர் புக் அங்கே விற்கிறாங்க. ஸோ இயர் புக்ஸ் எடுத்துகிட்டு 1 வருஷம் படிச்சிட்டாவே போதும். கிட்டத்தட்ட ஜென்ரல் நாலேஜ்ங்கிற பேப்பரை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மற்றபடி ஸ்பெஷலைஸ் நிறையா பப்ளிஷர்ஸ் வச்சிருக்கிற ஒரு புக்ஸ் நிறையா அங்கே இருக்குது. டிஎன்பிசி புக்ஸ் இருக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் புக் இருக்குது, யூபிஎஸ்சி புக்ஸ் இருக்குது, பேங்க்ஸ் இருக்குது, ஆர்எஸ் அகர்வாலோட நிறைய ஸ்பெஷலைஸ்டு புக்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஆத்தரைஸ்டு மெட்டீரியல்ஸ். அந்த ஆத்தரைஸ்டு மெட்டீரியல்ஸ் கிடைக்கக்கூடிய ஜேபி புக் ஹவுஸ். இதை சிடிஸாக கூட போட்டு கொடுக்குறாங்க. ஸோ ரீடிங் ஹேபிட் நிறையா இல்லாதவங்களுக்கு நீங்கள் சிடிஸ் பார்த்து கூட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கிராஃபிக்ஸ் மோடில் போடுறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜேபி புக் ஹவுஸில் இருக்குங்க. சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸு சீரீஸ் கூட பார்க்கறது ஒரு நல்லது தான். ஆனால் நேரடி கோச்சிங்கில் பண்ணுறவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக சொல்கிறாங்களே சார். ஸோ அந்த பயிற்சியில் பெறவங்க கண்டிப்பாக கேட்வே கோச்சிங் சென்டரை வந்து அணுகுவாங்கன்னு நான் நம்புகிறேன்.
ஸோ இது தவிர வந்து இப்போ 10th 12th தான் முடிச்சிருக்கேன், எனக்கு போஸ்டல் போலீஸ் அல்லது இந்த மாதிரி NDA நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமின்னு சொல்கிறாங்கல்ல சார், அந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எப்படி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? ஒருவேளை நம்மள்ட்ட அடிக்கல் எல்லாமே டிகிரி முடிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அவங்களுக்கு என்ன எக்ஸாம் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 அண்ட் VAO வந்து 10th குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்க எழுத முடியும். அதே மாதிரி NDA நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி ரொம்ப முக்கியமானது. அதாவது இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு +2 முடிச்சிருப்பாங்க, இல்லை +1 பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு 17.5 வயசுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுப்பற்றோட நான் நாட்டுக்காக போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிங்கிற எக்ஸாம்ஸ் இப்போ கூட அது கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு 17 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க யார் வேணால் அந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். இதுக்கும் அதே சிலபஸ் தான், நான் சொன்ன பேங்க் சிலபஸ் தான் வரும். அது அந்த மாதிரி இளைஞர்கள் வரும்போது நல்லா தெரிஞ்சுக்கங்க, வெறும் 17 வயசு தான் இருக்காங்க. நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதி முடித்த உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கும். செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் முடித்த உடனே SSB அப்படின்னு சர்வீஸ் செலெக்ஷன் போர்டுன்னு ஒரு தனி ஒன்று இருக்கும். அது ஸ்கில்ஸை பற்றி டெஸ்ட் பண்ணுவாங்க. அது முடிஞ்சுன்னு பர்சனல் இன்டர்வியூ. இது 3 ப்ராசஸ் தான். முடிச்ச உடனே உங்களுக்கு கிட்டத்தட்ட 30,000க்கு சம்பளங்க. அது வந்து ஒரு சிப்பாயா நீங்க போக மாட்டீங்க, ஆஃபீஸரா போவீங்க. கேட்கறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது சார். இந்த போஸ்டல் எக்ஸாம்ஸ் நிறைய கால்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதை பற்றி ஏதாவது? போஸ்டல் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சர்க்கிளில் கால்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நேஷனல் லெவலில் சர்க்கிள் நிறைய கால்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்டல் எக்ஸாம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளரிக்கல் கேட் இருக்குது, மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, MTS அப்படின்றது கூட இருக்குது. அதே மாதிரி அதுலேயும் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் வந்துட்டு இருக்கு. இதில் குவாலிஃபிகேஷன் வேரியேஷன் ஆகும். 10th குவாலிஃபிகேஷன், 12th குவாலிஃபிகேஷன், போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் வரைக்கும் வருது. 10th படிச்சிட்டமே நம்ம என்ன பண்ணணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் பிரச்சனையே இல்லாமல் நிறைய போஸ்ட் இருக்குது, நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிரச்சனை என்ன, நமக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஸோ இந்த கேட்வே கோச்சிங் சென்டர் அந்த அவேர்னஸ் கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உண்மையாலுமே இதை கேட்கறதுக்கு நிகழ்ச்சியாக இருக்குது சார். நீங்கள் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி என்னென்ன தேர்வுகள்லாம் இருக்குது, இந்த தேர்வுகளுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், மேலும் இந்த ரிசர்ச் சம்மந்தப்பட்ட திங்ஸ்லாம் நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் இதை வந்து நேரில் உங்களையே சந்தித்து இந்த காரியங்களை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நேரில் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த JB தொலைக்காட்சிக்கு வந்திருந்து நிறையா எங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்க. உங்களுக்கு எங்கள் JB தொலைக்காட்சியின் சார்பாக நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் கேட்வே கோச்சிங் சென்டர் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் பேசப்படணும் அப்படின்னு JBTயின் சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி. ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலாக இது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடிஞ்சுது இந்த டிவி மூலமாக. நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. இப்போது இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போட்டித் தேர்வுங்கிறது நம்ம ஈஸியாக உள்ள நுழையக்கூடியது. உங்களுக்கு எந்த வேலை சூட் ஆகும் நீங்கள் செலக்ட் பண்ணுமே தவிர வேலை உங்களையே சூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்கள் ஆசை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற துறையில் படித்து அதுக்கேற்ற எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதலாம். ஸோ எல்லாருமே எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணி நல்ல வேலையில் இருக்கணுங்கிறதுக்காக நான் வாழ்த்துறேன். என்னையை இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். புது வாழ்வில் எல்லாருமே சினிமா பாட்டு, டான்ஸ் ஆடிட்டு, பாட்டு பாடிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் தீர்மானிக்கணும். வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி. JBTயின் சார்பாக அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.